எருசலேமில் பெதஸ்தா என்ற ஒரு சிறிய குளம் இருந்தது. அந்த குளத்தை சுற்றி மக்கள் தங்குவதற்காக மண்டபங்கள் கட்டப்பட்டிருந்தன. அந்த மண்டபங்களில் ஏராளமான நோயாளிகள் உட்கார்ந்து கொண்டும் படுத்து கொண்டும் இருந்தார்கள். எப்போதாவது ஆண்டவருடைய தூதன் வந்து அந்த குளத்தின் தண்ணீரை கலக்குவான். கலக்கிய பின் முதலாவது யார் அந்த தண்ணீருக்குள் இறங்குகிறார்களோ அவர்கள் குணமாக்கப்படுவார்கள். இப்படியாக அநேகர் அந்த மண்டபத்தில் இருந்தவர்கள் குணமாக்கி வீடுகளுக்கு சென்றார்கள். அங்கே 38 வருடமாக ஒரு மனிதன் அங்கு படுத்திருந்தான். ஒரு நாள் இயேசு அந்த பக்கமாக வந்தவர் 38 வருடம் படுத்திருந்தவனை பார்த்து, நீ சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு அவன், ஐயா, குளத்தின் தண்ணீரை கலக்குவதற்கு ஆண்டவருடைய தூதன் வருவான். அவன் கலக்கினவுடன் நான் சென்று சுகம் பெற விரும்பினேன். ஆனால் எனக்கு முன்பாக வேறொருவன் இறங்கி விடுகிறான். ஒவ்வொரு தடவையும் இப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. ஏனெனில் என்னை தூக்கி கொண்டு விடுவதற்கு யாரும் இல்லை என்று சொன்னான். அப்போது இயேசு அவனை பார்த்து, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். அப்போது அவன் தன் படுக்கையை பாயை எடுத்துக்கொண்டு நடக்க ஆரம்பித்தான். அவன் முழுவதுமாக குணமடைந்தான். இயேசு அவனை சுகமாக்கினார், குணமாக்கினார். இயேசு எல்லா நோய்களையும் நோயாளிகளையும் குணமாக்க வல்லவராக இருக்கிறார். இவன் 1 வருடம் 2 வருடம் அல்ல, 38 வருடங்களாக படுத்திருந்தான். நீங்கள் ஒருவேளை படுத்த படுக்கையாக பல வருடங்களாக இருக்கலாம். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இயேசு இருக்கிறார். 38 வருடங்கள் படுத்திருந்தவன் இயேசுவை கூப்பிடவில்லை. ஆனால் இயேசு அவனை தேடிச் சென்றார். அதுபோல நீங்கள் படுத்த படுக்கையாக இருந்தாலும், நீங்கள் இயேசுவை கூப்பிடவில்லை என்றாலும் அவர் உங்களை தேடி வருவார். வல்லமையுள்ள இயேசு 38 வருட படுத்திருந்தவனை எழுப்பின இயேசு உங்களையும் எழுப்ப வல்லவராக இருக்கிறார். ஆமேன்.